இங்க நமக்கு 2 தேவை இருக்கு. 1 ஆல்ரெடி இருக்க பழைய விஷயங்கள சீர்திருத்தக்கூடியது. அடுத்து புதியா நெறைய விஷயங்கள உருவாக்க வேண்டியது. அத இந்த புத்தகம் செய்யும்னு நம்புறோம். அடுத்ததாக உரையளிக்கும் விருந்தினரை பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒரு எழுத்தாளர், ஒரு மொழிபெயர்ப்பாளர், சிறார் பதிப்பகத்துல பதிப்பாசிரியராக பணியாற்றி வராங்க. ஊதா ஸ்கர்ட் கதைகள் என்ற சிறுகதைகள் நூல், குந்தரின் கூதிர்காலம் என்ற மொழிபெயர்ப்பு நாவல் ஆகியவை வெளியாக இருக்கின்றன. அழகாக சொல்லணும்னா, வண்ணம் தீட்டுவதையும் கடலையும் நேசிக்கும் வயலட் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். பேச அழைச்சதுக்கு நன்றி. குருஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து நான் வாசுகி பாஸ்கரை மீட் பண்ணப்போ வந்து நீலமில் வந்து நீங்கள் சிறார் இலக்கியம் சம்மந்தமாக என்ன பண்ணோம் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் வெயிட்டிங் ஃபார் விசா வந்து ஒரு பிக்சர் புக்காக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து வாசுகி பாஸ்கர் சொன்னார், இல்லை குருஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த 3 வருஷத்தில் இந்த புக்கை வந்து டெக்ஸ்டாகவும் சரி பிக்சர்ஸாகவும் சரி குருஸ் இதில் வந்து எத்தனை வெர்ஷன் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அதுவும் ஒவ்வொரு பக்கமும் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்காக பண்ணும்போது அந்த பெயிண்டிங்கில் ஒவ்வொரு வாட்டி திருத்தங்கள் பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டி முழு கதையும் திருத்தம் பண்ணும்போது அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருக்கேன். ஸோ கடைசியாக இது புக்காக இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டார்டிங்காகவும் இன்னும் நிறைய புத்தகங்கள் வரணும் அப்படின்னும் நினச்சிக்கிறேன். ஆல்சோ இந்த புத்தகத்தோட டெக்ஸ்ட் பற்றி குரு சஜஷன் கேட்ட அதே சமயத்தில் தான் வந்து எழுத்தாளர் சிவசங்கர் எஸ்ஜே வந்து விசாவுக்கு காத்திருந்தல் வந்து தமிழில் ஒரு புது மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த புது தமிழ் மொழிபெயர்ப்பையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நிறையா வந்து இந்த டெக்ஸ்ட்டில் சஜஷன் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ எழுத்தாளர் சிவசங்கருக்கு நன்றி. அண்ட் இங்கே பேச கூப்பிட்டவும் மொதல் என்னன்னா, நான் ஒரு சிறார் பதிப்பகத்தில் வேலை பார்க்கறதுனால எல்லாரும் சிறார் இலக்கியம் பற்றி உடனே கூப்பிட்டுறாங்க. பட் பேசிக்கலி நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர். மொழிபெயர்ப்பு பற்றி பேசுகிற அளவுக்கு என்னால் சிறார் இலக்கியம் பற்றி பேச முடியுமான்னு தெரில. அதனால் நான் சிறார் இலக்கியம் பற்றி சொல்கிற சில கருத்துக்கள்லாம் ஏதாவது ஃபேக்சுவல் எரர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் நான் பொறுப்பு. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கும்போதே வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்து இப்போ தமிழில் வந்து முதல்ல அச்சான இல்லை இந்திய மொழிகளில் முதல்ல அச்சான புத்தகம் வந்து தம்பிரான் வணக்கம். ஸோ தம்பிரான் வணக்கம் வந்து ஹென்ரிகெஸ்னு ஒரு கத்தோலிக்க பாதிரியார் அதை மொழிபெயர்க்கும் போது அதோட ஓப்பனிங் பேஜில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அது வந்து அன்றைக்கு பாதிரியாரால் தமிழில் பிரித்தெழுதப்பட்டது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த பிரித்தெழுதப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. எனக்கு இந்த புத்தகத்தில் அந்த குருஸ் பண்ணியிருக்க அந்த எஃபர்ட் வந்து நான் அந்த பிரித்தெழுதப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையோட நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அம்பேத்கர் எழுதியிருக்க அந்த ஒரு கதையாடல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நெரேட்டிவை மட்டும் எடுத்து அதை வந்து பிக்சராகவும் திரும்ப அவரோட மொழியிலையும் அவர் அந்த மொழிபெயர்த்திருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பிரித்தெழுதல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடாகவே சொல்லலாம். ஸோ இது தமிழ் சிறார் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் தமிழில் ஒரு கிரியேட்டிவான ஒரு படைப்பூக்கமிக்க ஒரு மொழிபெயர்ப்பு செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்கும் கூட இந்த புத்தகம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம எடுத்து அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் சிறார் இலக்கியத்துக்குன்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து ஒரு பெரிய மரபு இருக்குது. நமக்கு வந்து 1930களில் வந்து எம்.சி. ராஜாவும் ரங்கநாயகி அம்மையாரும் தொகுத்த அந்த எழுதின அந்த கிண்டர் கார்டன் ரூம் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து தான் நமக்கு வந்து அந்த நிலா நிலா ஓடிவா கைவீசம்மா கைவீசு அப்படிங்கிற அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். ஸோ அது இல்லாமல் தொடர்ந்து ஆனால் தமிழில் வந்து அந்த சிறார் இலக்கியத்துக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வரலாறு வந்து ஒரு மாதிரி ஃப்ராக்மெண்டடாக இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அதில் ஒரு சின்ன கேள்வி இருக்குது. அதில் நமக்கு அது தமிழ் சிறார் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறார் இலக்கியம் வந்து இப்போ தலித் இலக்கியம் மேலே சுமத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தலித்தோட ஒரு நீங்கள் வழியை சொல்லுங்க, இல்லை ஒரு போராட்டம், இல்லை வந்து ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல் மயப்படுத்தல் அப்படிங்கிற தலித் இலக்கியம் மேலே எப்படி ஒரு சுமையா சுமத்தப்படுதோ அதே மாதிரி வந்து சிறார் இலக்கியம் மேலேயும் நம்ம வந்து சிறார்களை நல்வழிப்படுத்துதல், சிறார்களுக்கு நல்ல கதைகளை சொல்லுதல், சிறார்களை நல்ல சிறார்கள் ஆக்குதல் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து தமிழில் நம்ம திரும்ப திரும்ப அந்த சுமையை வந்து ரொம்ப சுமத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கூட நம்ம நவீன தமிழ் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாவும் எடுத்துக்கலாம், ஒரு கெட்ட விஷயமாவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட அந்த அரசியல் கருத்துக்களும் நம்ம குழந்தைகளை அந்த அரசியல் படுத்துறது அப்படிங்கிற அந்த நோக்கம் வந்து அந்த கதையை ஒரு கலைப்படைப்பா ஆக்குறதுலேருந்து தடுக்குதா, அதை ஒரு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுலேருந்து தடுக்குதா, இல்லை ஒரு குழந்தை அதை அணுகிறதுலேருந்து அந்த புத்தகத்தை தடுக்குதா அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம ஒரு கேள்வியாக நம்ம தொடர்ந்து யோசிச்சுக்க வேண்டியிருக்கு.
தமிழுக்கு வெளியிலயும் நிறைய எஃபர்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஆதிவாணி, தாரா புக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆ, பல பழங்குடி கலைஞர்களோட சேர்ந்து நிறைய புத்தகங்கள் பண்ணியிருக்காங்க. அன்வேஷி அந்த மாதிரி பிற பதிப்பகங்கள்லாமும் வந்து வெவ்வேறு வகையில வந்து சிறாரிடம் சாதி குறித்து பேசுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயும் ஒரு கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய புத்தகங்கள் வந்து சாதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு எஃபர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ பேசும்போது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து சிறார் படைப்புகள், சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது சிறாருக்கானவை. குழந்தைங்க படிக்கிறதுக்கு தான் குழந்தைங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். நான் நிறைய வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஷாப் பண்ணுவோம். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஷாப் பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸ் என்ன சொல்லுவோம்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரியவங்களுக்காக முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அடுத்து நீங்கள் அதை ஒரு குழந்தைங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாரும் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. ஆனால் யாருமே வந்து அதை வந்து நாங்கள் வந்து இப்போ சைல்டு இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தை அப்படின்னு சொன்னால், அதாவது பெரியவங்க எல்லாருக்குமே குழந்தை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த குழந்தைக்குன்னு ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, இந்த குழந்தைக்கு இந்த விஷயம் புரியும், இந்த விஷயம் புரியாது, இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு சிக்கலான மொழியில் சொல்லணும், இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு எளிமையான மொழியில் சொல்லணும், அந்த எளிமையான மொழினா என்ன, குழந்தைய என்டர்டெயின் பண்ணணும், இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து ஒரு இதான் குழந்தை அப்படின்னு நமக்கு ஒரு மென்டல் இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய இடத்துல பிரச்சனையாகுது. ஏன்னா இப்போ நிறைய இந்த சாதி எதிர்ப்பை நோக்கமாக வச்சு எழுதப்படுற நிறைய சிறார் படைப்புகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து இப்போ எந்த குழந்தைக்கு எழுதப்படுது, இப்போ ஒரு சாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு எழுதப்படுதா, இல்லை வந்து ஒரு ஆதிக்க சாதி பின்னணியிலேருந்து வர ஒரு குழந்தைய மனசுல வச்சு நீ வந்து சாதி பார்க்கக்கூடாது, நீ நல்லவளா இருக்கணும், நீ நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால எழுதப்படுதா, இல்ல இது ரெண்டுக்குமான தாண்டி ஒரு காமனான நரேட்டிவ் அப்படிங்கறத ஒன்று கிரியேட் பண்ண எத்தனை புத்தகங்கள் ட்ரை பண்ணுதுன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு காமன் நரேட்டிவ்ங்கிறது என்ன, இந்த பொதுவெளி அப்படிங்கிறத வந்து ஒரு ஆதிக்க சாதி வெளியாவே தான் நிறைய பேர் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பொதுவெளி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பொதுவான கதையாடல்ல வந்து எந்தெந்த குழந்தைகளை நோக்கி பேசுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த வகையிலேயே வந்து இது ஏன் ஒரு ரொம்ப நல்ல ஒரு குழந்தைகள் புத்தகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தைகள் புத்தகம்னா என்ன அப்படின்னு என்னோட ஐடியா என்னன்னா, நம்ம பழைய புத்தகங்கள் எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சிண்ட்ரெல்லா மாதிரியான இல்லை அதுக்கு முன்னாடியான அந்த கிரிம்ஸ் ஃபேரி டேல்ஸ் அந்த மாதிரியான இப்போ தேவதை கதைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயும் இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த கெட்டவங்கிறது இப்போ சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, இந்த சொக்கால் பொது சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், பூதங்கள், பேய், இல்லை வந்து காட்டில் இருக்கவங்க. ஸோ இந்த ஹீரோ அப்படிங்கிறவங்க வந்து ஊர்லேருந்து வெளில போய் அந்த காட்டில் இருக்கவங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சு திரும்ப வராங்க. அந்த மாதிரியான ஒரு கதையாடல் வரும். இதில் வந்து வேர் த வைல்ட் திங்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு பட புத்தகம் இருக்கு, மௌரிஸ் சென்டாக் அப்படிங்கிற எழுந்து. ரொம்ப சிம்பிளான ஒரு பட புத்தகம் தான். அது அவரே எழுதி அவரே வரைஞ்சது. ஒரு பையன் மேக்ஸ்னு ஒரு பையன், அவன் நிறைய குறும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து சோறு கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டில் அவன் ரூமில் வச்சு போட்டு பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் கனவுல வந்து அது கனவுன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவன் வந்து ஒரு போட் ஏறி போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போவான். அங்கே நிறைய பூதங்கள்லாம் இருக்கும். அந்த பூதங்கள்லாம் அவனை மிரட்டும். அவன் திரும்ப அதுங்களை மிரட்டுவான். அதுங்களாம் ஓகே நீ தான்ப்பா இனிமேல் இங்கே ராஜா அப்படின்னு சொல்லிடும். அவன் அங்கே சந்தோஷமா இருப்பான், அந்த பூதங்களோட ராஜாவா இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சோடனே திரும்ப வீட்டுக்கு வருவான், சோறு இருக்கும், சாப்பிட்டு தூங்கிடுவான். ஸோ இதுதான் அந்த புத்தகத்தோட ரொம்ப எளிமையான கதை. இதுல வந்து அந்த ஒரு இது ஆனால் வந்து ஒரு நவீன சிறார் இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்திலேருந்து ஒரு 2 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஒன்று, இப்போ நீ வந்து இப்போ பூதமாக நடந்துக்கிற, நீ தப்பா நடந்துக்கிற, நீ வந்து சரியா நடந்துக்கல அப்படின்னு சொல்றதுல அதை வந்து வெறுமனே சீர்திருத்துறதா இல்லாம அந்த தப்பா நடந்துக்கிறதுனா என்ன, பூதம்னா என்ன, அதை வந்து ஒரு வகையில் அந்த ஏத்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவன் வந்து ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் போகிறான். அந்த பயணத்தில் சில அனுபவங்கள் கிடைக்குது. அதில் வந்து அவன் வந்து இந்த பூதம் அப்படிங்கிறது ஒரு பயப்படுற மாதிரியான விஷயமா இல்லாமல் அவன் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறுது. ஸோ இந்த சிறார் இலக்கியத்தில் வந்து இந்த ஜானர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய இடத்துல தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் இந்த ஜானர் அப்படிங்கிறத நம்ம ஒரு கட்டுப்பாடாகவே எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்வென்ச்சர் கதை எழுதுங்கன்னா அதை வந்து அது ஏன் கதை அட்வென்ச்சராக தான் இருக்கணுமா, கதை இப்படி தான், கதை இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே தான் இருக்கணுமா அப்படிங்கிறது.
ஆனால் இந்த ஃபார்மேட் இல்லை இந்த அட்வென்ச்சர் இல்லை இந்த ஒரு ஜானர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து ஒரு ஃப்ரீடமாக மாற்றலாம். நம்ம அதுலேருந்து வந்து அதில் வந்து நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அந்த டெம்ப்ளேட்குள்ளே நம்ம ஒரு கதையை ஃபிட் பண்ணும்போது அதில் என்ன சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ கடைசியாக குருஸோட புத்தகம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இமீடியட் கம்பேரிசனாக வந்து அந்த பாய் ஹூ ஆஸ்க்ட் வைன்னு ஒரு புத்தகம் இங்கிலீஷில் வந்துச்சு. தமிழில் வந்து ஏன் என்று கேள்வி கேட்ட சிறுவன் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிபெயர்ப்பு வந்துச்சு. அது வந்து பேசிக்கலி வெயிட்டிங் ஃபார் வீசால அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய அவருக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை எடுத்து அம்பேத்கருடைய வாழ்க்கை சரிதம் மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு பட புத்தகம். ஸோ அதை பற்றி அப்புறம் அந்த புத்தகம் பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து அதில் அம்பேத்கர் வரையப்பட்டிருந்த விதம் பற்றி விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்த ஃபேக்சுவல் எரர்ஸ் பற்றி விமர்சனங்கள் வந்துச்சு. அதில் இந்த பழைய கதை ஒன்று இருக்கு இல்லையா, அம்பேத்கரோட ஒரு பிராமண ஆசிரியர் வந்து அவரோட தன்னோட சர்நேமை அம்பேத்கருக்கு வச்சாருங்கிற விஷயம் அந்த புத்தகத்தில் திரும்ப எழுதப்பட்டிருந்தது ஒரு விமர்சனமாக இருந்துச்சு. அந்த விமர்சனத்தில் தாண்டி நான் இந்த புத்தகத்தை திரும்ப படிச்சுட்டு திரும்ப அந்த பாய் ஹூ ஆஸ்க்ட் வையை யோசிக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாய் ஹூ ஆஸ்க்ட் வைல அந்த ஸ்டார்டிங் 2-3 பேஜ்லேயே ஒரு விஷயம் வரும். அது வந்து அம்பேத்கர், அந்த சிறுவன் அம்பேத்கருக்கு வந்து சாதி அப்படிங்கிறது ஒரு படிநிலை, ஒரு ஏணி மாதிரின்னு தெரியும். அதில் தன்னோட இடம் கீழே அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு அதுலேருந்து திரும்ப அவருக்கு இந்த மாதிரியான மேலும் கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சட்ட மாமேதை ஆனார். இது அப்படிங்கிறது ஒரு ஒரு வழமையான கதையாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ இந்த சாதி எதிர்ப்பு பற்றி எழுதக்கூடிய சில இப்போ தமிழ் இல்லை வெளியில் இந்திய புத்தகங்கள் என்னென்னா, இந்த ஒரு முன்னேற்ற கதைகள், இந்த ஒரு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கொடுமைகள் நடந்தாலும் அதை தாண்டி உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கதைகள் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே வந்து ஒரு சாதியை வந்து ஏற்கனவே ஆமாம் அது ஒரு சிஸ்டம், அது ரொம்ப கொடுமையாக இருக்குது, அதை தாண்டி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த புக்கில் அம்பேத்கரோட அந்த முழுமையான வெயிட்டிங் ஃபார் வீசாலேருந்து இதை உருவாக்கின அந்த குருஸோட அந்த ஜீனியஸ் அப்படின்னு எனக்கு பட்டது வந்து இது ஒரு அட்வென்ச்சர் கதையாக ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கு. இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து சாதிங்கிறது ஒரு ரொம்ப இயல்பான விஷயம், அந்த பையனுக்கும் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஓகே இந்த ஊரில் இவ்வளோ கொடூரமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதை தாண்டி அந்த ஒரு பயணத்தில் போகிற அனுபவங்கள் வந்து ஒரு ரிமார்க்கபிள் மெமரியாக அந்த குழந்தையோட மனசில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அதில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்சோ ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அந்த குருஸ் அதை உருவாக்கியிருக்க விதமாக்கியிருக்கும். அது வந்து அந்த நைட்டில் நடக்கிற விஷயங்களை அவர் வந்து அவர் டெபிக் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும். அந்த ஒரு பூதம் ஒன்று ஒரு பேஜில் வரைஞ்சிருப்பார். அந்த பூதம் ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். அது வந்து அந்த இதை நம்ம ஒரு ஜேர்னியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜேர்னியில் ஒரு கீழ் டெப்த் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் தன்னோட சகோதரர்களோட போகிற ஒரு பயணத்தில் இந்த மாதிரி யாரையுமே நம்ப முடியாமல் இல்லை சுற்றி இருக்க எதையுமே நம்ப முடியாமல் இருக்க இடத்தோட அந்த ஒரு டெப்த்தை வந்து அந்த பிக்சர் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரை பண்ணிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு ஹீரோஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ஹீரோயின்ஸ் ஜேர்னின்னு சொல்லுவோம். ஒரு வழக்கமான ஒரு ஹீரோஸ் ஜேர்னினா வந்து போய் எல்லாரையும் ஜெயிச்சான் வந்தான் அப்படிங்கிறது. ஹீரோயின் ஜேர்னிங்கிற கான்செப்ட் என்னன்னா, நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இப்போ நமக்குன்னு ஒரு துயரங்கள் இருக்குது, இல்லை நமக்கான சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸோட அடி டெப்த் வரைக்கும் போயிட்டு வந்து அதன் மூலமாக நம்மளோட செல்ஃப் இருக்கு, நம்மளோட சுயம் வந்து எவ்வளோ ஃப்ராக்மெண்டடாக இருக்கோ அதை ஒரு ஹீல் பண்ணுறது, இல்லை அதுலேருந்து ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹீரோயின்ஸ் ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தை வந்து ஒரு ஜானர் புக்காக வாசிக்கும் போது அந்த அட்வென்ச்சர் ஆகட்டும், இல்லை அந்த அட்வென்ச்சர்லேருந்து பீமோட அந்த கேள்வி முதல்ல வந்து நான் ஒரு தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்றதுல இருந்து நாம் ஏன் தீண்டத்தகாதவர்கள் ஆனோம் அப்படிங்கிற ஒரு பிலாசபிக்கல் கேள்வியா அது உருவாகிற விதம் வந்து ரொம்ப அழகா இந்த புக்ல உருவாகி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த புக் இல்லாமல் வழக்கமாக குருஸோட ஓவியங்கள்லையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு குருஸோட பலம் பலவீனம் ரெண்டுமே வந்து அவர் ஒரு அற்புதமான ஸ்டோரி டெல்லர். அவரோட எல்லா ஓவியங்கள்லையுமே வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி இருக்கும். சில சமயத்தில் ஓவியத்தை விட பயங்கரமாக ஸ்டோரி இருக்கும். அண்ட் அது வந்து இதில் ரொம்ப அவருக்கு நல்லா கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிக்சர்ஸை வந்து புத்தகத்தில் மட்டும் இல்லாமல் நேரில் பார்க்கும்போது இந்த டெக்ஸ்ட்டோ வேறு எதுவுமே இல்லாமல் வெறும் பிக்சர்ஸாக நேரடியாக பார்க்கும்போது அது தரக்கூடிய உணர்வுகள் வந்து இன்னும் ஆழமாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் ஒரு இடத்துல ஒரு டிஸ்பிளேவாக ஒரு ஆர்ட்டாகவும் நம்ம இன்னமும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு இருக்குது. கடைசியாக வந்து திரும்ப
ஓகே. நம்ம இது வந்து இன்னொன்னு வந்து தமிழ்ல இல்லாத ஒண்ணு அப்டின்னா, தமிழ்ல வந்து சிறார் இலக்கியத்துல நமக்கான ஓவியங்கள் என்ன அப்டிங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய தெளிவு இல்ல. நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒண்ணு இந்த சிறுவர் மலர், இந்த அந்த மாரி தங்க மலர் அந்த மாரி இந்த 90ஸ் கிட்ஸ் என்ன பார்த்து வளர்ந்தாங்களோ, அதையே தான் திரும்ப திரும்ப வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இருக்க அந்த குழந்தைகளோட ஒரு குழந்தை எப்படி வரையறது அப்டிங்கிறதுல வந்து, அ ஒரு தமிழ் குழந்தை எப்படி வரையறது? இல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஓவியம் தமிழ் ஓவிய முறைகள் வழியா ஒரு குழந்தைகள் புத்தகத்த எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு விஷுவல் கிராமர் இல்லன்னு தோணுது. அதுல வந்து இந்த புக் வந்து இது ஒரு டிஃபைனிங் எஃபர்ட்ன்னு எடுத்துக்கலாம். இதுல உருவாக்கி இருக்க இந்த ஓவியங்களோ, இல்ல அவர் கலர்ஸையோ பயன்படுத்தி இருக்க விதம் வந்து, ஓகே தமிழ்ல குழந்தைகள் புத்தகங்கள இந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கைடன்ஸாவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில இது வந்து எல்லா வகையிலயும் ஒரு மைல்ஸ்டோன் எஃபர்ட்ன்னு நெனைக்கிறேன். அது இல்லாம 2டே விஷயம் தான். ஒண்ணு வந்து புரொடக்ஷன் ரேஞ்சில நம்ம இன்னும் நெறைய மேல போணும்னு நெனைக்கிறேன். நீலம்க்கு நான் சொல்லிக்கிறது வந்து தமிழ்ல பதிப்பாகுற எல்லா புத்தகங்களை விடயும் நம்ம நல்லாவே பண்றோம். ஆனா வந்து ஒரு இந்திய அளவுல பிற பதிப்பகங்களுக்கும் ஈக்குவலா நம்ம இன்னும் நெறைய எஃபோர்ட் போட்டு, இன்னும் இந்த புக்கோட புரொடக்ஷன்லயோ, ஆர்ட் டிசைன்ல இன்னும் நம்ம நெறைய எஃபோர்ட் போடணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த புக்க வச்சு பொதுவா தமிழ் சிறார் இலக்கிய உலகம் வந்து குழந்தைகளை நம்பி, குழந்தைகளால வந்து கலை, கதை இதெல்லாம் நேரடியா புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு நம்ம எதையும் ஸ்பூன் ஃபீட் பண்ண தேவையில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அதுவும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி.